ஒரு கிராமத்தில் வெங்கடேசன் மற்றும் சுந்தரேசன் என்ற அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் தந்தை விட்டுச் சென்ற நிலத்தை இருவரும் சமமாக ஆளுக்கு 4 ஏக்கர் என்று பிரித்து தனித்தனியே விவசாயம் செய்து வந்தனர். ஆரம்பத்தில் தம்பி சுந்தரேசனின் நிலத்தில் மட்டும் நல்ல விளைச்சல் இருந்தது. ஆனால் அண்ணன் வெங்கடேசனின் நிலத்தில் விளைச்சல் குறைவாகவே இருந்தது. இதை கவனித்த வெங்கடேசனின் மனைவி, "எங்க உங்க தம்பி மட்டும் நல்லா விளைச்சல் எடுத்துட்டு நல்லா வாழ்கிறாரு. நீங்க 2 பேரும் முன்னு சேர்ந்து உழைச்சா நல்லா விளைச்சல் வரும்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும்" என்று யோசனை கூறினாள். வெங்கடேசனும் மனைவியின் யோசனையை ஏற்று தம்பியிடம் சென்று, "சுந்தரேசா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணலாம், அப்பதான் நமக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கும்" என்று கேட்டார். தம்பியும் அண்ணனின் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் சரியண்ணா என்று ஒப்புக்கொண்டான். இருவரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பித்ததும் அதிசயமாய் நிலம் செழித்தது. இருவருக்கும் மிகுந்த விளைச்சல் கிடைத்தது. நெல் மூட்டைகள் குவிந்தன. ஒருநாள் சுந்தரேசன் தன் தந்தையின் நீண்ட நாள் நண்பரை பார்ப்பதற்காக வேறு ஊருக்கு பயணிக்க வேண்டி இருந்தது. சுந்தரேசன் ஊரை விட்டுச் சென்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெங்கடேசனும் அவர் மனைவியும் ஒரு தீய திட்டம் தீட்டினர். வெங்கடேசனின் மனைவி தம்பியின் பங்கில் இருந்த நெல் மூட்டைகளை எடுத்து அவற்றை திருடப்பட்டது போல் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் தன் கணவனுடன் சேர்ந்து அந்த நெல் மூட்டைகளை யாருக்கும் தெரியாமல் சுந்தரேசனின் மச்சான் வீட்டிற்குள்ளேயே எடுத்துச் சென்று ஒரு மூலையில் அடுக்கி வைத்தாள். பின்னர் அவள் வெங்கடேசனிடம், "அவர் கேட்டா நெல் மூட்டையெல்லாம் திருட்டு போச்சுன்னு சொல்லிடுங்க" என்று கூறினாள். சற்று நாட்கள் கழித்து சுந்தரேசன் ஊருக்குத் திரும்பி வந்தான். அண்ணனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு, "அண்ணா, நம்மளோட நெல் மூட்டைகள் எல்லாம் எங்கே?" என்று கேட்டான். மனைவி சொல்லிக் கொடுத்தபடி வெங்கடேசன் கவலையுடன், "தம்பி, நீ ஊர்ல இல்லாதப்ப நம்ம நெல் மூட்டைகள் எல்லாம் திருட்டு போச்சுடா, என்னால காப்பாத்த முடியல" என்று பொய்யாக சொன்னான். சுந்தரேசன் முகத்தில் எந்த வருத்தமும் காட்டாமல், "சரியண்ணா, விடுங்க, போனது போகட்டும், நான் பாத்துக்கிறேன்" என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்குச் சென்றான். தம்பி வீட்டிற்குள் சென்றதை அறிந்த வெங்கடேசன் தன் மனைவி மறைத்து வைத்திருக்கும் மூட்டைகளை எடுத்து வந்து விடலாம் என்று நினைத்து இரவோடு இரவாக தன் மச்சான் வீட்டிற்குள் நுழைந்து அந்த மூளையை பார்த்தான். அங்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் அனைத்தையும் எலிகள் கடித்து நெல்மணிகள் கீழே சிதறி வீணாகியிருந்தன. தன் பேராசையால் விளைந்த விபரீதத்தைக் கண்டு அவன் திகைத்துப் போனான். தன் சுயநலத்தால் தம்பியின் உழைப்பையும் சேர்த்து வீணாக்கிவிட்டோமே என்று மனம் வருந்தினான். அடுத்த நாள் தம்பி சுந்தரேசன் தன் தோட்டத்தில் காய்கறி பயிரிடலாம் என்று நிலத்தை திருத்திக் கொண்டிருந்தபோது மண்வெட்டிப்பட்டு ஜொலிக்கும் ஒரு தங்க பாத்திரம் கிடைத்தது. அதன் மதிப்பு எண்ணிலடங்காதது. அப்போது தன் அண்ணன் கஷ்டப்படுவதும் விளைச்சல் வீணானதால் ஏற்பட்ட கவலையையும் அவன் நினைத்து பார்த்தான். அவனின் நல்ல மனதினால் அந்த தங்கப்பாத்திரத்தில் பாதியை அண்ணனுக்கு கொடுக்க முடிவு செய்தான். சுந்தரேசன் தங்கப்பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அண்ணனிடம் சென்றான். "அண்ணா, எனக்கு தோட்டத்துல இது கிடைச்சது, நம்ம 2 பேரும் சமமா பிரிச்சுக்கலாம்" என்று கூறினான். வெங்கடேசனுக்கு வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் மேலோங்கியது. உண்மையை சொல்ல இதுவே சரியான நேரம் என்று உணர்ந்தான். "தம்பி, நான் தான் உனக்கு தப்பு நினைச்சிட்டேன். பொண்டாட்டி பேச்சைக் கேட்டு உன் பங்கு நல்ல திருட்டு போயிடுச்சுன்னு பொய் சொன்னேன். ஆனா அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள தான் அடுக்கி வச்சிருந்தேன். இப்ப எலி கடிச்சு எல்லாமே வீணாகிடுச்சுடா. என் பேராசைதான் காரணம்" என்று அழுது கொண்டே தான் செய்த தவறை ஒற்றுக்கொண்டான். சுந்தரேசன் தன் அண்ணனின் நேர்மையைக் கண்டு அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டான். "விடுங்க அண்ணா, நடந்தது நடந்து போச்சு. இந்த தங்கத்தை பிரிச்சு நாம 2 பேரும் கஷ்டப்படாம நல்லா வாழலாம்" என்று கூறி ஆளுக்கு பாதி பங்காக தங்கத்தை எடுத்துக்கொண்டனர். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அந்த தங்கத்தைக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீதி: பேராசை பெருநஷ்டம். எப்போதும் உண்மையே வெல்லும். நேர்மையே நிரந்தர செல்வம்.